என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. டான் தொலைக்காட்சியினுடைய இனிய உறவுகள் யாவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாக பட்டிமண்டபத்தின் ஊடாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. மாறிவரும் சமூக சூழலினால் எங்களுடைய இளம் சந்ததியினர் பெற்றது அதிகமா அல்லது இழந்தது அதிகமா என்பது இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பாக அமைந்திருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, மாற்றம் என்கின்ற சொல்லை தவிர இன்றைக்கு உலகிலே மாறாதது எதுவுமே இல்லை என்று குறிப்பிடுவார்கள். அத்துணை மாற்றங்களை எங்களுடைய சந்ததி இன்றைக்கு கண்டவண்ணம் இருக்கிறது. காசிநகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்றான் மகாகவி பாரதி. அந்த கனவு இன்றைக்கு மாற்றமாக கைகூடியிருக்கிறது. இந்த மாற்றம் இன்றைக்கு எல்லோருடைய கையிலும் கைபேசியாக ஹேண்ட்ஃபோனாக மலர்ந்து நிற்கிறது. இந்த ஹேண்ட்ஃபோனுடைய பாவனை இன்றைக்கு பல கருவிகளை தொலைத்து நிற்பதை கூட பார்க்கிறோம். கையிலே நாங்கள் கட்டுகிற மணிக்கூடு, நான் நினைக்கிறேன், நான் கொஞ்சம் முதுமையை மலர நிற்கின்ற காரணத்தினாலே நான் கையிலே மணிக்கூடு கட்டியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இளைஞர்களுடைய கையிலே மணிக்கூட்டை காணவில்லை. எல்லோரும் ஹேண்ட்ஃபோனிலே மணிக்கூட்டை வைத்திருக்கிறார்கள். அப்படி ரேடியோ கேட்கிறார்களோ என்றால் ஹேண்ட்ஃபோனிலே ரேடியோ இருக்கிறது. அப்படி எத்தனையோ கருவிகளை உள்ளடக்கி ஒன்றாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு கருவி இருக்கிறது. அது கைபேசியாகிவிட்டது. இப்படி மாற்றம் பல நல்ல காரியங்களையும் செய்திருக்கிறது. ஆனால் இந்த மாற்றம் ஒன்றுதான் இந்த சமூகத்தை வேறு வழிகளுக்கு உட்படுத்தி, பிறழ்வுகளுக்கு உட்படுத்தி தொலைத்து கொண்டும் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு காலத்திலே திரைப்படத்திலே பாடல் பாடுவதென்றால் அவரே பாடுவார், நடிகரே பாடுவார். எந்த காட்சியையும் அந்த நடிகரே துணிந்து நடிப்பார். ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? பாடல் பாடுவதென்றால் புதிதாக ஒரு பாடகர் பாட வேண்டியிருக்கிறது. நடிப்பதென்றால் கூட ஒரு படத்திலே விஜய் ஒரு கட்டிடத்திலே இருந்து இன்னொரு கட்டிடத்திற்கு பாய்கிறார் என்று பார்த்தால் அங்கே விஜய் பாய்கிறாரா என்றால் இல்லை, யாரோ ஒருவர் அவருடைய உருவத்திலே ஒத்திருப்பவர் பாய்கிறார். ஆனால் நாங்கள் என்ன பேசுகிறோம்? டூப் பாய்கிறார் என்றுதான் பேசுகிறோம். உண்மையிலே யார் டூப் என்பதை ஒரு கணம் நினைத்து பாருங்கள். ஒரிஜினலாக பாய்பவரை பார்த்து டூப் என்கிற காலம் இந்த காலம். ஒரிஜினலாக பாய்கிறவனை பார்த்து அவன்தான் டூப் என்று அவனுக்கு பட்டம் சூட்டுகிறோம். ஆனால் பாயாத அந்த ஹீரோவை பார்த்து அவன்தான் ஒரிஜினல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி எங்களுடைய நினைப்புகள் சில சந்தர்ப்பங்களிலே மாறிவிடுவது கூட உண்டு. இந்த நிலையில் இன்றைய தலைப்பு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி ஆராய இருக்கிறது. எங்களுடைய தலைமுறையினருக்கும் முதிர்ந்த நிலையிலே வாழக்கூடியவர்களுக்கும் இடையிலே ஒரு தலைமுறை இடைவெளி, ஒரு சந்ததி இடைவெளி இன்றைக்கு காணப்படுகிறது என்றால் இதற்கு என்ன காரணம்? இன்றைய தொழில்நுட்ப யுகத்தோடு அல்லது மாறி வருகின்ற இந்த கோலங்களோடு இவர்களுக்கும் இரு தரப்பினர்களுக்கும் இடையே ஒரு பொருத்தப்பாடு ஏற்படவில்லை, மலரவில்லை. இந்த நிலையில் எங்களுடைய சமூகம் இன்றைக்கு பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா என்பதை ஆராய்வதற்காக இன்றைக்கு இந்த பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இங்கே என்னுடைய வலப்புறத்திலே இருப்பவர்கள் மாறி வருகின்ற சூழ்நிலைகளாலே இன்றைய இளம் சந்ததியினர் இழந்தது அதிகம் என்று வாதிட இருக்கிறார்கள். என்னுடைய இடப்புறத்திலே இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள் இல்லை இல்லை, பெற்றதுதான் அதிகம் என்று வாதிட இருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே உங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள். இவர்களை அன்றாடம் அல்லது வாரத்தில் ஒரு தடவையேனும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் வரவேற்பறையிலே பார்த்த வண்ணம் இருக்கிறீர்கள். ஆகவே இவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். அந்த வகையில்
நேரடியாகவே பட்டி மண்டபத்திற்குள்ளே உள்ளே செல்வதற்கு ஆசைப்படுகிறேன். பெருமக்களே, இளம் சந்ததி என்கின்ற நிலையில் ஒரு வரையறையை ஏற்படுத்த வேண்டும். இளம் சந்ததி என்கின்ற நிலையில் இங்கே நாங்கள் குழந்தைகளை அல்லது இந்த போர்க்காலத்திற்கு பின்னர் 1983க்கு பின்னர் ஒரு பெரிய மாற்றம் இந்த மண்ணிலே நிகழ்ந்தது. அதற்கு பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இளம் சந்ததியினர், அவர்களுடைய அறிகை, ஆற்றல், இப்படியான காலத்திற்கு பிற்பட்டவர்களை நாங்கள் இளம் சந்ததியினர் என்று வசதி கருதி இந்த பட்டி மண்டபத்திலே கருதி கொள்கிறோம். அவர்களுக்கு முற்பட்டவர்களை நாங்கள் வளர்ந்தவர்கள் என்றோ முதியவர்கள் என்றோ கருதி கொள்கிறோம். இந்த கருத்தாடல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்மைகள், பொய்மைகள் இவற்றை தவிர்த்து ஒரு கனதியாக இந்த தலைப்பை நீங்கள் நோக்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். பெருமக்களே, இன்றைய சூழலிலே மாறி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் சர்வதேச நிலையிலே கூட எங்கள் பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றன. அப்படியான ஒரு பின்புல பார்வையோடு இந்த மாறி வருகின்ற சூழ்நிலைகளால் நம்முடைய சந்ததி இழந்தது அதிகமா அல்லது பெற்றது அதிகமா என்கின்ற நிலையில் எங்கள் சந்ததி, இளம் சந்ததி இழந்ததுதான் அதிகம் என்று முதலிலே தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக காத்திருக்கிறார் அன்பிற்கினிய நண்பர் சிவராஜா அவர்கள். சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்திலே அவர் சமூக சேவைகள் உத்தியோகத்தராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நகைச்சுவையாக சிந்திக்கக்கூடியதாக பேசுவதிலே வல்லவர். அவர் இப்பொழுது முதலிலே மாறி வருகின்ற சூழ்நிலைகளினாலே எங்களுடைய இளம் சந்ததி இழந்தது அதிகம் என்று தன்னுடைய வாதத்தை இப்பொழுது தொடக்கி வைக்கிறார். வாருங்கள் அன்பிற்கினிய நண்பர் சிவராஜா அவர்களே. அருமையான காலமறிந்து சிந்திக்கிற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். மாறி வருகின்ற சமூக சூழலிலே இளைய தலைமுறை இழந்தது அதிகமா, பெற்றது அதிகமா? நடுவர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள் தான் நாங்கள் பேசுகிற இளைய தலைமுறை. அந்த வரையறையிலிருந்து விலகாமல் பேசுகிறோம். நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று பேசுகிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நம்மிலும் ஒழுக்க குறைவானது என்ற விதமான விவாதம் அல்ல இந்த அரங்கு. நியாயமான சமூக சிந்தனையோடு பேச வேண்டும் என்கிற அவாவோடு பேச விளைகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய குழந்தைமை என்று சொல்லுகிற அந்த பாலப்பருவத்தை இழந்திருக்கிறார்கள். கல்வி கொடுத்திருக்கக்கூடிய நெருக்கடி பிள்ளைக்கு இன்றைக்கு 3 வயதிலே கல்வியை கொடுத்திருக்கிறது. ஓடி விளையாடுகிற அந்த சுகத்தை இழந்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய முதற்கருத்து. கூட்டு குடும்பங்கள் சிதறி தனி குடும்பமாக ஆகி அது அணுக்குடும்பம் என்று பெயர் பெற்ற பின்னாலே எப்படி கூட்டு குடும்பம் என்பது உடைந்து தனி குடும்பம், அணுக்குடும்பம், தனி குடும்பம், பின்னர் அணுக்குடும்பம் என்றும் ஒரு குடும்பம் சொல்கிறீர்களே, அந்த விதமாக இன்றைக்கு சமூகவியலாளர்கள் அந்த மிக சுருங்கி போன, இதைவிட சுருங்க முடியாது என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினுடைய ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குழந்தையோடு வாழுகிற குடும்பங்கள் இவ்வளவுதான் இருக்கலாம். நியூட்ரன், புரோட்டான், எலக்ட்ரான் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அந்த விதமாக அந்த 3ம் இருந்தால் அதை அணுக்குடும்பம் அப்படி என்று பேசலாம் என்று கருதி கொண்டு பேசுகிறேன். இப்படி இருக்கக்கூடிய குடும்பங்களிலே இதயங்களோடு இணைந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை சிதறிப்போய் இயந்திரங்களோடு சேர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையோடு குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபாஷ். கதை சொல்லுவதற்கு பாட்டியும் இல்லை, கதை கேட்பதற்கு குழந்தைக்கு நேரமும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு அந்த குழந்தைமையினுடைய காலம். இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய தாய்மொழியின் இனிமையை தொலைத்து நிற்கிறார்கள். மொழி புழக்கம் என்பது மொழியை அழித்து விடுமோ, சிதைத்து விடுமோ என்று அஞ்சுகிற விதமாக இருக்கிறது. நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். அண்மையிலே ஒரு சமூகத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர், பல நல்ல சமூக பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறவர் மேடையிலே பேசினார். நான் எங்களோட சனத்தின் கஷ்டம் சம்பந்தமாக அதிகமாக பொறி பண்ணி, டீப்பாக திங்க் பண்ணி, ஃபாரினில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி, ஒரு பிளான் பண்ணி, மணி கலெக்ட் பண்ணி, அவைக்கு ஹெல்ப் பண்ணி, நடுவர் அவர்களே, என்னுடைய இனம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேதனைகள் என்னுடைய உளத்தை வருத்தியது. நான் இனசன உறவுகளோடு, புலம்பெயர்ந்த நண்பர்களோடு பேசினேன். சிறிது பணம் சேர்த்தேன், அவர்களுடைய வாழ்விலே ஒளி சேர்த்தேன். பேச முடியுது இல்லையா இதே செய்தியை தமிழில்? ஆனால் பேச வரவில்லை எங்களுக்கு.
நாங்கள் அது பண்ணி இது பண்ணி என்று இன்றைக்கு மொழியை ஏதோ பண்ணி வைத்திருக்கிறோம் என்கிற கவலை தான் நாங்கள் இங்கே பேசுவதற்கு காரணமாக இந்த உலகமயமாக்கலுடைய விளைவாலே இப்படி ஆங்கிலம் கலந்து பேசுவதனாலே தான் அறிவாளிகள் என்று நினைப்பார்களோ என்கின்ற ஒரு நினைப்பு இருக்கும் அல்லவா? இல்லை, இருக்கலாம். நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இதில் செய்தி என்னவென்றால், தனித்தமிழ் தெரிந்த ஒரு ஐயா தட்டி கேட்டார், தம்பி ஏதோ பண்ணினது என்று சொல்கிறார், என்ன பண்ணினவர்? இப்போ மொழி என்பது கேட்கிறவர்களுக்கு புரிய வேண்டும், இதுதான் அடிப்படை மொழியினுடையது. இப்போ புரியாமல் பேசுகிறது என்கிறது மொழியாகி போகிற போது மொழி தேய்ந்து விடுகிறது இல்லையா? இன்றைக்கு கனதியான ஒரு செய்தி பேசுகிறேன். எங்களுடைய இலக்கியங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிடம் இருக்கிற இலக்கிய வாசனை, இலக்கிய பரிச்சயம் என்பது மிக தேய்ந்து போயிருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா, இன்றைக்கு தொலைபேசியிலே அது இருக்கிறது இது இருக்கிறது அப்படி என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள் மீதான அந்த வாசிப்பு, ஒரு மேலோட்டமான வாசிப்பு என்பது ஆழமான கனதியான இலக்கியங்களை இந்த சமூகத்திற்கு தர முடியாதவர்களாக எங்களுடைய இளைஞர்களே ஆக்கி இருக்கிறது. அதனாலே தான் இலக்கிய உலகிலே பிறக்கிற சில குறைப்பிரசவங்களை நாங்கள் குழந்தைகள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய செய்தி. நான் இன்னும் ஒன்று கேட்கிறேன் நிறைவாக. இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இனத்தினுடைய, இந்த தேசத்தினுடைய அரசியல் தலைமைத்துவம் என்பது, கலாச்சார தலைமைத்துவம் என்பது, சமூகத்தை ஒழுக்கத்தோடு பேண வேண்டிய சமூக தலைமைத்துவம் என்பது, ஆன்மீகத்தை ஒழுங்குபடுத்துகிற சமூக ஊடாட்டத்தை தீர்மானிக்கிற தலைமைத்துவம் என்பது இளையவர்களுடைய கைகளிலே இருந்தது. ஒதுங்கி போயிருந்த, சமூகத்தாலே ஒதுக்கப்பட்டு போயிருந்த மூத்தவர்களை மீள அழைத்து வந்து சாப விமோசனம், பாவ விமோசனம் கொடுத்து கதிரைகளிலே அமர்த்தி வைத்திருக்கக்கூடிய சாப விமோசனம் கொடுக்கிற தகுதி இளைஞர்களிடம் இருந்தது. இன்றைக்கு அந்த தலைமைத்துவம் என்பது இளைஞர்களுடைய கைகளிலே இல்லை. இதைவிட வேறு எதையா இளைய தலைமுறை இழக்க வேண்டும்? இன்னும் ஒரு விதமாக மூத்தவர்கள் சிலர் எங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம், விழுமியம் என்று சொல்லக்கூடிய இயல், இசை, நாடகம், கூத்துக்கள், புராண நாடகங்கள், இப்படி இருக்கக்கூடிய பல பாரம்பரிய கலை வடிவங்களை இளையவர்களிடம் கொடுத்து விட துடிக்கிறார்கள். கையேற்பதற்கு தயாராக அதற்கு தகுதியுடைய இளையவர்கள் இன்றைக்கு சமூகத்திலே இல்லை. அதனாலே தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் பல இளைஞர்களுடைய குற்றச்சாட்டு எங்களுக்கு வாய்ப்புகளை தருகிறார்கள் இல்லையே என்றல்லவா இருக்கிறது. அதாவது கோவில்களிலே சபைகளை பார்த்தீர்கள் என்றால் முதியவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். சனசமூக நிலையங்களிலும் கோயில்களிலும் கிராம அபிவிருத்தி சங்கங்களிலும் கிடைக்கிற தலைமைத்துவம் என்பதை பற்றி நான் மிக அகன்றதாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சமூகத்திற்கே தலைமை தாங்கியவர்கள் இளைஞர்கள். அவர்களின் பின்னாலே தான் இன்றைக்கு அவர்களையும் பழி சொல்லுகிற மூத்த தலைமுறை கூட நின்றது. அந்த காலம் தொலைந்திருக்கிறது என்றால் இளைஞர்களுடைய காலம் தொலைந்திருக்கிறது. அப்படி என்று பார்த்தால் அரசியல் ரீதியாக இந்த தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதே என்கின்ற செய்தியை கூட சர்வதேச அரங்கிலே கொண்டு சென்றவர்கள், இளைஞர்களை கொடுத்து கொண்டு சென்றவர்கள் இளைஞர்கள் தான். இன்றைக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் மூத்தவர்கள். இளைஞர்கள் கொண்டு சென்று விட்ட செய்தியை கூட தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத துப்பாக்கி நிலையோடு வாழுகிற ஒரு சமூகத்திலே இளைஞர்கள் என்று தலைமைத்துவத்தில் இருந்து ஒதுங்கினார்களோ, ஒதுக்கப்பட்டார்களோ, நீங்கினார்களோ, அன்றைக்கு எங்களுடைய இளைய தலைமுறை பலவற்றை இழந்திருக்கிறது என்கிற செய்தியை பதிவு செய்து டான் சொந்தங்களுக்கு மீண்டும் தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, நண்பர் சிவராஜா அருமையான கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஒரு நிலையிலே பார்த்தால் அரசியல் சார்ந்த ஒரு எழுச்சியை சர்வதேச அரங்கிலே எங்கள் தமிழினம் சார்ந்த ஒரு உணர்வை பதிவு செய்தவர்களாக இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆதங்கம் இந்த பதிவுகளை கூட கொச்சைப்படுத்துகின்ற அளவிற்கு முதியவர்கள் நடந்து கொள்கிறார்களே என்கின்ற சாயலாக இருக்கிறது. பெரியவர்களே, இந்த கருத்துக்களை மறுத்து இல்லை, மாறி வருகின்ற சமூக சூழ்நிலையால் இன்றைக்கு நம்முடைய இளம் சந்ததி பெற்றதுதான் அதிகம் என்கின்ற
தலைப்பிலே வாதிடுவதற்காக வருகை தருகிறார் இனிய நண்பர் சர்வேஸ்வரா அவர்கள். அவரை ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே உங்கள் வரவேற்பறையிலே நீங்கள் வரவேற்று கொண்டிருக்கிறீர்கள். சொல்லாடு களம் என்கின்ற இனிய நிகழ்ச்சியின் வாயிலாக அவர் இன்றைக்கு உலக அரங்கிலே தன்னுடைய பெயரை நிறுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பதிவாளர். இன்னும் எங்கெங்கெல்லாம் இலக்கியம் சார்ந்த தமிழியல் சார்ந்த முயற்சிகள் இடம்பெறுகின்றனவோ அவற்றிலெல்லாம் உணர்வு பூர்வமாக பங்கெடுப்பவர் இப்பொழுது தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். நண்பர் சர்வேஸ்வரா. நண்பர் சிவராஜா அவர்கள் இந்த தலைப்பை எடுத்தாளுகின்ற பொழுது ஆரம்பத்திலே சரியாகத்தான் பயணித்தார். இறுதியில் அவர் நிறைவாக கொண்டு வருகின்ற பொழுது தான் நினைக்கின்ற ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற நினைப்பிலே தடம் மாறிவிட்டாரோ என்கின்ற சந்தோகம் எனக்குள் எழுந்தது. ஆதலால் தலைப்பை மீளவும் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைய தலைப்பு மாறி வருகின்ற சமூக சூழலிலே நம்முடைய இளைய தலைமுறை பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா. ஆனால் அரசியல் அரங்கிலே இளைய தலைமுறை நம்முடைய பிரச்சனையை உலக அரங்குக்கு கொண்டு போனது. இன்றைக்கு இளைய தலைமுறை அல்லாத அல்லது இளைய தலைமுறை என்று கொள்ளப்பட முடியாத ஒரு தலைமை அதை உதாசீனம் செய்கிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள். இது எந்த விடயத்தில் இந்த தலைப்புக்கு பொருத்தமானது என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கிறது நமக்குள். இளைய தலைமுறையா பெரிய தலைமுறையா பேசலாம், அதை பேசலாம். நடுவர் அவர்களே, என்னுடைய ஒரு ஆணித்தரமான கருத்து, சில வேளைகளில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு அல்லது எங்களுடைய உறவுகளுக்கு என் சார்ந்த ஒரு கோப எழுச்சி அல்லது ஒரு அறச்சீற்றம் எழுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. நான் சொல்வேன், ஒரு நீண்ட நெடும் பயணத்திலே நம்முடைய இனத்தினுடைய தனித்துவங்களை தாங்கி நம்முடைய இனத்திற்காக மொழிக்காக எந்த தியாகங்களையும் செய்வதற்கு தயாராக இருந்த அந்த எளிய சமூகம் நம்முடைய இன்றைய தலைமைத்துவத்திலே வெற்றிடமாகி போயிருக்கிறது என்கின்ற வேதனை நமக்குள்ளே ஊறி போயிருக்கிறது. இது மறுப்பில்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், நான் யாரையும் இழுக்கவில்லை. என்னுடைய பார்வையில் சொல்வேன், இந்த தலைமைத்துவம் இந்த அரங்கில் இருந்து அகற்றப்பட்டமைக்கு காரணமே மாறி வந்த சூழலை அல்லது மாறி வருகின்ற இந்த சமூக சூழலை உள்வாங்கிக் கொள்ளாமையும் விளம்பிக் கொள்ளாமையினுடைய விளைவாகத்தான் அதை பார்க்கின்றனே தவிர வேறு எந்த காரணங்களும் இருந்திருக்க முடியாது. இந்த சமூக சூழலை சரியாக விளங்கி இருந்தால் அந்த உன்னத தலைமை, அந்த உயரிய தலைமை, அந்த உணர்வு சார்ந்த விடயம் நம்மோடு இன்றைக்கும் இருந்திருக்கும் என்கின்ற ஏக்கம் நமக்குள் இருக்கிறது. அப்படி என்றால் சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்பதோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள்? நீங்களும் அந்த கட்சியை சார்ந்தவரான்னு நான் சிந்திக்கிறேன். இல்லை நடுவர் அவர்களே, அதையெல்லாம் சிறுபிள்ளை வேளாண்மை என்பது வேறு, இது சிறுபிள்ளை வேளாண்மை அல்ல. உணர்வு கொடுத்து உயிர் கொடுத்து வளர்த்த அக்கினி தீபம். இதையெல்லாம் அந்த வேளாண்மை கட்சிக்குள்ளே சிறுபிள்ளையாக பார்ப்பவர்கள் தான் சிறுபிள்ளைத்தனமானவர்கள். இது உயர்ந்த உன்னதமானது. என்னை பொறுத்தவரையினுடைய வாதம், அந்த மாறி வருகின்ற சூழலை விளங்கிக் கொள்ள முடியாத தாற்பயத்தினால் நாங்கள் இழக்கக்கூடாத விளையாட்டையும் இழந்திருக்கிறோம். இது நிற்க அடுத்த விடயத்துக்கு வருகிறேன். நடுவர் அவர்களே, எங்கோ ஒரு கிராமத்தினுடைய கோடிக்குள்ளே நின்று கொண்டு எங்கோ மூளை முடுக்குகளில் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த எங்களை என்னை அழைக்கின்ற பொழுது அறிமுகம் சொன்னீர்களே, இன்றைக்கு உலக பரப்பெல்லாம் அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒருவர் என்று சொன்னீர்களே, மிக்க பெருமையாக இருந்தது. இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது? இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது? இன்றைக்கு மாறி வருகின்ற ஒரு சமூக சூழலிலே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றம், இந்த டான் தொலைக்காட்சி நமக்கெல்லாம் வெளிச்சம் பாய்ச்சி நம்மை உலகத்தினுடைய அரங்கிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மாறி வருகின்ற சமூக சூழலை நாம் பெற்றிருக்கக்கூடிய வரம் இது. நான் சொல்லுகின்ற பொழுது நண்பர் சிவராஜா சிரிக்கிறார். என்னையும் தானே காட்டினார்கள், என்னையும் தானே உலகம் எல்லாம் பார்க்கிறது, சுவிசிலிருந்து போன் பண்றார்கள், நோர்வேயிலிருந்து சொல்கிறார்கள். இதெல்லாம் சிந்திக்க மறந்து விட்டார், இலகுவாக மறந்து விட்டார். முகராசி வேணுமப்பா. நிச்சயமாக அவர்களே, நம்மையெல்லாம் எங்கோ இருந்த செல்லா காசுகளாக இருந்த எங்களை எல்லாம் இன்றைக்கு பெரிய மனிதர்களாக காட்டி இந்த டான் தொலைக்காட்சிக்கு நன்றியோடு இருப்பவர்களாக இருந்தால் இந்த தலைப்பிலே நாங்கள் இழந்து விட்டோம் என்று பேசுவதற்கு எப்படி மனம் வரும்? நடுவர் அவர்களே, தொழில்நுட்ப மாற்றத்தை விளங்கிக் கொள்ளாத ஒரு சமூகம் இந்த இடத்தில் நின்று நிலைக்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்மளுக்கு கைத்தொலைபேசியை தெரியாது, முகப்புத்தகத்தை தெரியாது. சிந்தித்து பாருங்கள். கனடாவில் இருக்கின்ற என்னுடைய உறவுகளோடு தொடர்பு கொள்வதற்கு, கடல் கடந்த நாட்டிலே வாழ்வனோடு தொடர்பு கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். என்னுடைய உறவு ஒருவர் தொலைந்து விட்டார் அல்லது இறந்து விட்டார் என்றால் தகவல் அனுப்புகின்ற பொழுது அவருடைய 31ஆம் சடங்கு முடிந்த பின்னர் தான் தகவல் கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கு அடுத்த கணம் தகவல் போகிறது, அடுத்த நாள் பிள்ளை இங்கே நிற்கிறது, செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது. இது மாறி வருகின்ற சமூக சூழலை நம்முடைய உறவுகளை இறுக்கமாக பிணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலைமை. இதை எப்படி மறக்க முடியும்? நடுவர் அவர்களே, இன்றைக்கு இவர்கள் சொல்கிறார்கள் இளைய சமூகம் தடைமாறி பயணிக்கிறது, கலாச்சார பிரிவுகள் எல்லாம் பொதுவான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த மாறி வருகின்ற சமூக சூழலில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மாற்றங்களை கொண்டு வந்து போடுகிறார்கள். இது மடமைத்தனமானது. நடுவர் அவர்களே, நாங்கள் ஏற்கனவே தொழில்நுட்ப ஆற்றலே 50 வருடங்களுக்கு பின்னே நிற்கிறோம்.
உலகத்தோடு நம்மால் ஓட முடியவில்லை. அமெரிக்காவில் இருக்கின்ற 10 வயது பிள்ளை செய்கின்ற சாதனை என்னுடைய பிள்ளையால் செய்ய முடியவில்லை. வெறும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசிலே 2 பாடங்களிலே பரீட்சையிலே ஒரு பிள்ளை பெற்ற வெற்றிக்காக பக்கம் பக்கமாக பாராட்டி வாழ்த்தி பணத்தை விரயம் செய்கின்ற மனப்பக்குவத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். 7 வயதிலே அமெரிக்காவிலே கணித்துறையிலே பட்டம் படித்திருக்கிறான். இந்தியாவிலே 11 வயதிலே முதுமானி பட்டம் முடித்திருக்கிறான். எனவே இந்த நிலைமையில் நம்முடைய சமூகம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. இவர்களைப் போல ஐயோ இழந்து விட்டோம் என்றெல்லாம் கத்தி தொலைத்து பயணத்துக்காக தடங்களை எடுத்து வைக்கின்ற அடுத்த சந்ததிக்கு முட்டுக்கட்டையை போட்டு விடார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நடுவர்கள் இதெல்லாம் பார்க்கிற கோணத்தில் இருக்கு. ஒரு விடயத்தை பாடுற இன்னைக்கெல்லாம் இந்த கைத்தொலைபேசிகளை பிரச்சனைன்னு சொல்றார்கள். 2 காரணங்களை முன்வைக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு நண்பர் ஒருவர், அவருக்கு 5 பெண் பிள்ளைகள். 5 பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசனும் ஆண்டி என்று சொல்வார்கள். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மிகுந்த மனவேதனை, எப்படியெல்லாம் இதெல்லாம் கரை சேர்க்க போகிறேன் என்று. பெண் பிள்ளைகளை பெற்றுவிட்டால் நிலைமை அப்படி. நான் ஒன்றை பெற்றிருக்கிறேன் நன்மையிலே. நடுவர் அவர்களே, அந்த நிலைமையிலே அவருடைய நண்பர் ஒருவர் புலம்பெயர்ந்த நாடொன்றிலிருந்து வந்தார். அன்பளிப்பாக ஒரு ஐபோனை கொடுத்தார். அந்த ஐபோனை இவருக்கு பாவிக்க தெரியவில்லை. மூத்த பிள்ளைக்கு கொடுத்தார். இந்த மாம்பழம் கொடுத்த மாதிரி பிள்ளையாருக்கு இந்த ஐபோனை மூத்த பிள்ளையிட கொடுத்தார். பிள்ளையுடன் அடியாக அங்கே மாறி வருகின்ற சமூக சூழலால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்களாக இருக்கக்கூடிய வைபரையும் பேஸ்புக்கையும் ட்விட்டரையும் ஸ்கைப்பையும் இறக்கியது. அங்கே செட் பண்ணியது. இங்கிலாந்தில் இருந்து ஒரு அழகான இளைஞன் கிடைத்திருக்கிறான். அந்த பிள்ளைக்கு அடுத்த மாதம் இந்தியாவிலே கல்யாணம், 3வது மாதம் புறப்பட போகிறது. அன்றைக்கு அவரை சந்திக்கின்ற போது மகிழ்ச்சியோடு சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொன்னார். தன்னுடைய மகளை பார்த்து சொல்லியிருக்கிறேன், பிள்ளை நீ போற போது இந்த போனை தங்கச்சிட்ட கொடுத்துட்டு போ, அவளுக்கு மதுதவும். ஒரு தலைமுறை சொத்தாக, ஒரு பரம்பரை சொத்தாக அது மாறி இருக்கிறது. நீங்கள் அதற்குள்ளே போட்ட ஒரு பீடிகையிலே நான் நினைத்தேன் 5 பேரும் முடிய அந்த போனை நீங்கள் வாங்கி விடுவீர்கள் போல இருக்கிறது. இல்லை நடுவர்களே, நான் சொல்ல வந்த விடயம் அதுதான். அதை பாவிக்கின்ற விதத்திலே நம்முடைய சமூகம் பல விடயங்களை பெற்றிருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், புலம்பெயர்ந்த நாடுகளில் இங்கே இருக்கிற எல்லாரையும் இணைப்பதற்காக திருமண சேவைகள் ஆன்லைன்ல இருக்கு. முந்தையெல்லாம் கல்யாண புறக்கணும்னு சொன்னார்கள், செருப்புத்தையே அலையணும்னு சொன்னார்கள். எத்தனையோ நாடகங்கள் வந்து இந்த அப்படிலாம் பிரச்சனையே இல்லை. ஒரு 2000 காசு கொண்டே கட்டி விடுங்க, கேன் போனுக்கு வருது. இப்படி ஒரு வயசுல இப்படி ஒரு செட்டப்ல உங்களுக்கு பொருந்தும் போல எடுத்து பாருங்க. உடனே நீங்க பார்த்துட்டு பொருத்தம்னா கூடி பேசி கதைச்சு அலுவல் முடியுது. அதற்குள்ளே இந்த திருமண தரகர்கள் ஒரு வித்தியாசமான சொற்களை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே போடுவோமா என்றால், நான் இளைஞனாக இருந்த காலத்திலே மண்டையிலே போடுவதைத்தான் போடுவோமா என்பார்கள். ஆனால் இப்பொழுது இந்த புரோக்கர்மார் தரகர்மார் பேசுகின்ற போடுவோமா என்றால் ஒருவரோடு ஒருவரை சேர்த்து கொடுப்பதைத்தான் நினைக்கிறார்கள். ஒரு தரப்பிலே நான் நினைக்கிறேன் அதனோடு அவனுடைய வாழ்க்கை முடிகிறது என்று நினைக்கிறார்கள் போல இருக்கிறது. நன்றி நடுவர்களே, நீங்கள் சொல்வதைத்தான் சொல்கிறேன். நடுவர்களே, என்னை பொறுத்தவரையிலே இந்த மாறி வருகின்ற சமூக சூழல் என்பது ஆங்கில மருந்து போன்றது. இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பாரம்பரிய சிந்தனைகள் என்பது தமிழ் மருந்து போன்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வேதனைக்கு உடனடியாக மருந்து வேணுமாக இருந்தால், உடனடியாக தீர்வு வேணுமாக இருந்தால் இந்த ஆங்கில மருந்தை குடித்துத்தான் ஆக வேண்டும். அல்லது போனால் நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த பாதையிலே பயணிப்பதற்கும் அனுமதிக்க நாங்கள் மறுப்போமாக இருந்தால் ஆயிரம் அப்துல் கலாம்களாக உருவாக வேண்டிய பலரை இழந்து விடுவோம். நம்முடைய சமூகத்திலே அடுத்த தலைமுறையிடம் இந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை கொடுக்காத மறுப்போமாக இருந்தால் பலரை இறந்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு நிறைவாக ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நடுவர்களே, இங்கே 2 கூட்டம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் இந்த பண்பாடு மாறிவிட்டது, நாங்கள் பலவற்றை இழந்து விட்டோம் என்று கத்துகின்ற கூட்டம் 2. ஒன்று, புறம் சார்ந்த விடயங்களை வைத்துக் கொண்டு புறம் சார்ந்த அவதானிப்புகள் இருந்து ஆடை கலாசாரத்தையும் எங்களுடைய குட்டு குடும்ப கலாசாரமும் தொலைந்ததையும் வைத்துக் கொண்டு கத்துகிறார்கள். அருமையாக ஒரு நண்பர் சொன்னார், அவன் பண்ணி அதை வாங்கி இதை வாங்கி ஏதோ உதவி பண்ணினான் தானே, அதுதான் முக்கியம். அவன் பண்ணினான், ஹெல்ப் பண்ணினான், போன் பண்ணினான், அது எல்லாத்தையும் விடுங்க. கடைசியா காசை வாங்கி ஏதோ ஹெல்ப் பண்ணினான் அல்லவா, அந்த மனப்பாங்கு, அந்த அகம் சார்ந்த உணர்வு இருக்கிறது அல்லவா, அதை என்றைக்கும் என்னுடைய இனம் தொலைக்காது. எந்த சூழலிலும் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு என்று விழுந்து கிடக்கின்ற இன்னொருவுக்கு கை கொடுக்கின்ற அந்த பண்பை என்னுடைய இனம் என்றைக்கும் இழக்காது என்பதற்கு அண்ணன் சிவராஜாவுடைய உதாரணத்தை முன்னிறுத்தி வாய்ப்புக்கு நம்புகிறேன். விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு வாதத்தை நண்பர் சர்வேஸ்வரா இங்கே முன்வைத்தார். மாறி வருகின்ற சமூக சூழல் இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைமுறையினர் இடையே பெறக்கூடிய பலவற்றை அறிமுகம் செய்திருக்கிறது. அதனாலே இந்த சந்ததி பெற்றதுதான் அதிகம் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். நண்பர் ஐங்கரன் இது குறித்தும் தன்னுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைப்பார் என்று நினைக்கிறேன். எதிரணி தலைவர் நண்பர் சர்வேஸ்வரா அவர்கள் அற்புதமாக பேசினார். அவரிலே இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், தனக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கத்திலும் பேசுவார், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலையங்கத்தை கொடுத்தாலும் பேசுவார், தலைப்பே கொடுக்கவில்லை என்றால் மிகச் சிறப்பாக பேசக்கூடியவர். ஓஹோ.
அவர் அந்த ஐபோன் கதை ஒன்று சொன்னார் பாருங்க. எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலையை திட்டத்தெளிவாக இந்த அரங்கிலே பதிவு செய்திருக்கிறார். திருமண வாழ்க்கை என்பது எவ்வாறானது என்பது எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டிலே இருக்கிறது, முக்கியத்துவமானது என்பதை இங்கே அறியாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே திருமணங்கள் எங்கே நிச்சயிக்கப்படுகின்றன என்றால் சொர்க்கத்தில் அல்ல. இவர் சொல்லுகின்ற ஐபோனிலும் ஸ்மார்ட் போன்லையும் தான் இன்றைக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன. பின்னாலே யாழ்ப்பாண நீதிமன்றங்களிலே 600க்கும் மேற்பட்ட விவாகரத்து வழக்குகள் கிடைத்திருக்கின்றன. அவை எந்த வயதுக்குட்பட்டவர்கள் என்று சொன்னால் 22 வயதிற்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுடைய விவாகரத்து வழக்குகள். இவைதான் நாங்கள் பெற்றவை. ஒரு காலத்திலே எங்களுடைய சமுதாயத்திலே வாழ்ந்தவர்கள் திருமண வாழ்விலே பொன்விழா கண்ட பொழுது நாங்கள் பெருமிதம் அடைந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு திருமண வாழ்க்கையிலே நாங்கள் 5 வருடங்கள் 10 வருடங்களை தாண்டுவதை கூட பெருமிதம் கொள்ள வேண்டிய நிலைக்கு எங்களுடைய சமுதாயம் போயிருக்கிறதே. இதுதான் நாங்கள் பெற்றது அதிகம். ஓராண்டிற்கே பெரிய விழாக்கள் எல்லாம் எடுக்கிறார். ஓராண்டுக்கே பெரிய விழா எடுக்க வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கிறது. நண்பர் கைத்தொலைபேசியை பற்றி சொன்னார். அங்கே கதைக்கிறோம் இங்கே கதைக்கிறோம். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு நடுராத்திரி 12 மணிக்கு கணவன் ஒருவன் எழும்பி பார்க்குறான். மனைவியினுடைய கைத்தொலைபேசியினுடைய லைட் எரிந்து கொண்டிருக்கிறது. நடுச்சாமம் 12 மணி எழும்பி போய் பார்க்குறான். பார்த்துட்டு வந்து மனைவியை போட்டு அடியண்டு அடிக்கிறான். மனைவி திடுக்கிட்டு எழும்பி கேட்டா, ஏனப்பா அடிக்கிறே? இந்த நடுச்சாமம் 12 மணிக்கு உன்னுடைய கைத்தொலைபேசிக்கு யாரோ ஒருத்தன் பியூட்டிஃபுல் மெசேஜ் போட்டிருக்கிறான், என்னடி நடக்குதுன்னு கேட்டு அடித்தான். மனுஷியோ அப்படியான மனைவி இல்லை. பதறி அடிச்சு கொண்டு போய் கைத்தொலைபேசி எடுத்து பார்த்துட்டு திரும்பி வந்து கணவனுக்கு சாத்துன்னு சாத்தினான். கணவன் திருப்பி கேட்டான், இப்போ ஏன் எனக்கு அடிக்கிற? நீ மனைவி சொன்னால் வடிவாய் போய் பார், சார்ஜ் போட்ட போன் அது பியூட்டிஃபுல் வரையில பேட்டரிஃபுல் இருக்குதுண்டா. ஓஹோ, நித்திர கலகத்திலும் கைத்தொலைபேசிகளினுடைய பாவனை என்பதற்கு அப்பால் அந்த பாவனையிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகள் குடும்பங்களிலே எத்தனை சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றி சொன்னாரே நடுவர் அவர்களே, ஒரு தோசை சுடுறதுக்கு மாவை ஒரு நாளைக்கு புளிக்க விடுறோம். அந்த தோசையை சுட்டா பிறகு அது பழுதாகாம புளிக்காம இருக்கிறதுக்கு 5 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறோம். அனுபவம் உள்ளவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே என்ன நடக்கிறது? நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை தொலைத்திருக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே குழந்தை எதை இழந்திருக்கிறது என்று சொன்னால் தாய்ப்பாலை இழந்துட்டது ஐயா. தன்னுடைய ஆரம்பத்திலே தன்னுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொண்டிருக்கக்கூடிய தாய்ப்பாலை தாய் பிள்ளைக்கு கொடுப்பதை இன்றைக்கு அருகி போய் அதை கூட இழந்திருக்கிற சமுதாயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்கள் பெற்றது அதிகம் என்று எவ்வாறு கூறிவிட முடியும்? நடுவர் அவர்களே, இவர்கள் தொட்ட இடத்திலே நானும் தொட்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறபடியால் அந்த பகுதிக்கு நுழைகிறேன். நண்பர் சர்வேஸ்வரர்கள் அற்புதமாக சொன்னார். அக்கினி எரிந்ததென்றார், நெஞ்சு குளிர்ந்ததென்றார், தன்னை துரோகியாக நினைக்காதீர்கள், அறக்கோபம் உங்களுக்கு வரும் என்றார். அண்மை காலத்திலே அரசியலிலே திளைத்து விட்டார் போல் இருக்கிறது. ஒரு கொஞ்சம் சொற்களை பாடமாக்கி வைத்திருக்கிறார் இந்த சமுதாயத்தை தன்னுடைய திசைக்கு திருப்புவதற்காக. நடுவர் அவர்களே, மாறி வரும் சமூக சூழலால் எங்களுடைய இளைஞர்கள் அந்த சமூக சூழலை உள்வாங்கினார்களா உள்வாங்கவில்லையா என்பது வேறு கருத்து. ஆனால் அந்த சமூக சூழலானது எங்கள் இளைஞர்களை மௌனிக்க வைத்து விட்டதே. அதை சற்று சிந்தித்தீர்களா? நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய விடயத்தை விட்டு நாங்கள் அதை உள்வாங்கவில்லை என்று சொல்லாதீர்கள். நாங்கள் இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று புறப்பட்டவர்களை இந்த மாறி வருகின்ற சமூக சூழல் அடக்கி ஒடுக்கி விட்டதே, அவர்களை மௌனிக்க பண்ணிவிட்டதே. ஆகவே பெற்றோமா இழந்தோமா என்று பார்க்க வேண்டுமே தவிர அதை உள்வாங்கினோமா வெளிச்சென்றோமா என்று பார்ப்பது தேவையற்ற விடயம். ஆகவே அவர்கள் இந்த மாறி வருகின்ற சமூக சூழ்நிலையினாலே இழந்து விட்டார்கள். நடுவர் அவர்களே, ஆங்கில மருந்து தமிழ் மருந்து என்றார். சர்வேஸ்வராக்கு அடிக்கடி இப்ப குழப்பம். அதுதான் ஒரு மகளும் கிடைத்திருக்கு என்று சொன்னார். நடுவர் அவர்களே, ஆங்கில மருந்து உடனடியாக நோயை குறைக்கிறது, ஆனால் காலப்போக்கிலே முடமாக்கி கொண்டிருக்கிறது. ஆங்கில மருந்தை உட்கொண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கர்ப்பிணி பெண் பிறக்கின்ற குழந்தையை முடமாக இந்த சமுதாயத்துக்கு வழங்குகிறாள். குறைபாடுடைய குழந்தையை இந்த சமூகத்துக்கு வழங்குகிறாள். ஆனால் எங்களுடைய தமிழ் மருந்து முதலிலே கசப்பாக இருக்கும், ஆனால்
பிற்காலத்திலே அது நீண்ட நிலையான ஒரு உறுதியான தன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சமூகத்திலே மாறி வருகின்ற தொழில்நுட்ப சூழலாக இருந்தாலும் சரி, மக்களினுடைய மனநிலையாக இருந்தாலும் சரி, புறரீதியான வளர்ச்சிகளை காட்டி நிற்கிறதே தவிர எங்களுடைய அகரீதியான உணர்வுகளை மறைத்து விட்டன. எங்களுடைய உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும், எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விடயங்களாக இருக்கட்டும், அத்தனையையும் சுக்குநூறாக உடைத்து இந்த சமுதாயத்தை ஏதிலிகளாக விட்டிருக்கிறதே. இந்த ஏக்கத்தோடு நாங்கள் இந்த மாறி வருகின்ற சமூக சூழலால் இழந்ததே அதிகம் என்கின்ற என்னுடைய அணிசார்பான வாதத்தை வைத்து மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, மாறி வருகின்ற சமூக சூழலால் எங்களுடைய தலைமுறையினர், இளம் சந்ததியினர் இல்லை பெற்றதுதான் அதிகம் என்று நிறைவு பேச்சாளராக இங்கே தம்பி சஜீவன் காத்திருக்கிறார். யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியினுடைய பழைய மாணவர், அதைவிட மக்கள் வங்கியினுடைய ஒரு சிறப்பான உத்தியோகத்தர். அந்த வகையில் ஒரு வங்கி உத்தியோகத்தராக இருக்கக்கூடிய அவர் ஒரு கலை பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலே வந்து பிறந்தவர். அவருடைய தந்தையார் சிதம்பரநாதர் அண்மையிலே தான் வடக்கு மாகாண முதலமைச்சருடைய விருதை கூட இசை நாடகத்திற்காக பெற்றிருக்கிறார்கள். கலாபூஷணம் சிதம்பரநாதனுடைய பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய அவர் கூட ஒரு சிறப்பான நாடக கலைஞர். எத்தனையோ இசை நாடகங்களிலே சாவித்திரி வேடத்திலே, பெண் வேடத்திலே அவர் காட்சி தருவார். தாடி எடுத்து விட்டார், மீசை வலித்து விட்டார் என்றால் நாடகம் நடித்து விட்டார் என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு மீசையோடு தாடியோடு இருக்கிறார் என்றால் தீபாவளிக்கு நிகழ்ச்சி இல்லை என்று தானே பொருள். அவருடைய பேச்சை கேட்போம். காத்திரமான ஒரு பொருளிலே இன்றைய மன்று திறந்திருக்கின்றது. நமது இளைய சமுதாயம் அல்லது நமது இளைய தலைமுறை மாறி வருகின்ற சமுதாய சூழலினாலே, சமூக சூழலினாலே பெற்றது அதிகமா அல்லது இறந்தது அதிகமா என்கின்ற மிக பாரதூரமான ஒரு கேள்வியோடு இந்த மன்று திறந்திருக்கின்றது. கனம் நடுவர்களே, ஒரு கதையோடு இந்த மன்றை திறக்கலாம் என்று இருக்கிறேன். இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே 30 வயதாக இருந்த ஒரு அன்றி கல்லியங்காட்டு சந்தையிலே கிழங்கு வித்து போட்டு வெறும் கடகத்தோடு பஸ்ஸுக்கு நிற்கின்றார். பஸ்காரர் வந்து அந்த அன்றியை ஏற்றுவதற்கு தயாராகிறார். சரியான சனம். அப்போது இந்த வெறுமையாக கிடந்த அந்த கடகத்தை தூக்கி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்திலே வைத்தார் அந்த அன்றி. அப்போது அந்த டிரைவர் கேட்டார், நீ கடகத்தை தூக்கி இதில் வச்சால் நான் எங்கே கீரை போடுறேன்ண்டு. அப்போ அந்த அன்றி சொல்லிச்சுது, கீரை தூக்கி என்ற கடகத்துக்க போடண்டு. இப்படி இருந்த அந்த அன்றிமார் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? ஃபேஸ்புக்கிலும் ஸ்கைப்பிலும் எங்கேயோ இருக்கின்ற எங்களுடைய சொந்தத்துக்கு, சொந்தம் கடந்து இருக்கின்ற உறவுகளுக்கு யாழ்ப்பாணத்தினுடைய தமிழர்களினுடைய பண்பாட்டினுடைய கோலங்களை, பாரம்பரியத்தினுடைய உணவு பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இந்த கதையை நான் சிறுவயதிலே கூட கேட்டிருக்கிறேன். ஆச்சி ஆச்சி என்று கேட்டிருக்கிறேன். நீங்கள் அன்டி அன்டி என்று சொல்லுகின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்தது. ஆச்சி அன்டியானமைக்கான காரணம் அவர் ஃபேஸ்புக் பார்க்கின்ற காரணத்தினால் ஆச்சி என்று தன்னை அழைக்க விரும்பவில்லை, அன்டி என்று தான் அழைக்க விரும்புகிறார். அன்றியாக இருந்தவா இன்று ஆட்சியாகிவிட்டார். சம்பவம் நடைபெற்ற இடத்திலே அன்டி. எனவே இளைய சமுதாயம் பல ஆட்சிமார் இன்றைக்கு அன்டி என்று சொல்வதைத்தான் விரும்புகிறார்கள். அக்கா என்று சொன்னால் இன்னும் சந்தோஷப்படுவார்கள், இல்லை தங்கச்சி என்றால் இன்னும் சந்தோஷப்படுவார்கள். நடுவர்களே, இன்றைய இளம் சமுதாயம் இழந்து விட்டது என்று அடுக்கினார்கள். நான் சொல்லுகிறேன், அண்ணன் சிவராஜாவை பார்த்து கேட்கிறேன், இவர் வேலைக்கு சேர்ந்த காலத்திலே பேங்கிலே போய் தன்னுடைய கணக்கிலே இருந்து காசை எடுப்பதற்கு எத்தனை நாள் தேவை? அரை நாள் தேவை. ஆனால் உங்களுடைய வங்கிக்கு பிரச்சாரம் இல்லைத்தானே. ஆனால் இன்றைக்கு நினைத்த மாத்திரத்திலே அரை செகண்டில் வேலை நேரம் தவிர்ந்த எந்த நேரத்திலும் சென்று தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளலாம் என்றால், வேலைக்கு வங்கிக்கு போகாமலே வீட்டில் இருந்து கொண்டு தனது காரியங்களை செய்யலாம் என்றால், நிச்சயமாக மாறி வருகின்ற சமுதாயத்தினாலே நாங்கள் நிறைய பெற்றிருக்கிறோம். அதை அவர்கள் தெரியாது மறைத்திருக்கிறார்கள். இன்னொன்று, உணவு பண்பாடு என்று பேசினார் ஐங்கரன். நான் கேட்கிறேன், இன்றைக்கு திருமணம் முடித்து ஓராண்டு தாண்டுவதற்கு பெரியவர்கள் பலர் கஷ்டப்படுகிறார்கள் என்று அவரே சாட்சி அளித்திருக்கிறார். ஆனால் நான் சொல்லுகிறேன், அண்மையிலே திருமண பொன்விழாவையும் பவள விழாவையும் ஒரு பேராசிரியர் தம்பதிகள் கண்டிருக்கிறார்கள் என்றால்,
அதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைமை. தகவமைத்துக் கொண்டார்கள். தங்களை தக்கன பிழைத்தலும் அல்லன மடிதலும் என்று சொன்னார்களே, அதுபோல மாறி வருகின்ற சமுதாய மாற்றங்கள் அத்தனையையும் தகவமைத்து இன்றைக்கு உலகத்துக்கே தமிழை போதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பேராசிரியர் பரம்பரையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் மாறி வருகின்ற சமுதாய சூழல். நடுவர்களே, சமுதாய சூழல். இன்னொன்று சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கின்ற யுவதிகள் எல்லோரும் இந்த நவீன இயந்திரங்களை கண்டு கையெடுத்து கும்பிட வேண்டும். காரணம் ஏனென்றால் இன்றைக்கு மின்சார வசதி இல்லாத காலத்திலே பிள்ளையினுடைய வேலை மாட்டுக்கு புல்லு பிடுங்குதலும் உழவினாலே ஏறினாலே உழுவதும் தான். ஆனால் அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு வயலிலே இருந்த அத்தனை பேரையும் பள்ளிக்கூடம் அனுப்பி இருக்கின்றது. தமிழர்களுடைய எழுத்தறி வீதத்தை அதிகரித்திருக்கின்றது. 97% தாண்டி எங்களினுடைய தமிழ் எழுத்து வீதம் இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் எங்களினுடைய மாறி வருகின்ற சமுதாய மாற்றம் என்பதை ஆணித்தரமாக இந்த மன்றிலே பதிவு செய்ய இருக்கின்றேன். கனம் நடுவர்களே, நிறைவாக சொல்லுகிறேன், கூத்து இல்லை, கரகம் இல்லை, காவடி இல்லை, கோலாட்டம் இல்லை, கும்மி இல்லை என்று அடுக்கினார்கள். ஆனால் அவையெல்லாம் இருக்கின்றது. சுய இச்சைக்காகவோ சுய புராணத்துக்காகவோ நான் இதை இந்த மன்றிலே சொல்லவில்லை. இந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் நாட்டார் வழக்கியற் கழகம் அதை சார்ந்த இளைஞர்கள் 62 முழு இரவுகளை தொலைத்திருக்கிறார்கள் என்றால் 62 நாடகங்கள் இந்த மன்றிலே இடம்பெற்றிருக்கின்றது, இந்த மண்ணிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதை தொலைத்ததாக சொல்லாதீர்கள், விதைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தை தாண்டி வவுனியா கொழும்பிலும் விதைத்திருக்கிறார்கள் என்றால் எங்களினுடைய கலைகள் அடுத்த கட்டத்துக்கு மாறுகிறது. இது மட்டுமல்ல, யாழ்ப்பாணம் பாரம்பரிய கலைகள் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய செயலாளராக இருந்த அமரரான மெட்ராஸ்மைல் அவர்கள் 9 இசை நாடகங்களையும் காத்தவராயன் சிந்தனடை கூத்து, தென்மோடி வடமோடி கூத்துக்களையும் ஒளித்தட்டுக்களாக்கி இந்த மண்ணிலே உலவ விட்டிருக்கிறார் என்றால், ஆனால் அதை கூட இரவிரவாக இடம்பெற்ற கூத்துக்களை எல்லாம் நீங்கள் ஒரு மணத்தியால கூத்து, இருமணத்தியால கூத்தாக்கி விட்டீர்கள் என்றல்லவா முதியவர்கள் கவலைப்படுகிறார். இல்லை, நிச்சயமாக. என்னவென்று கேட்டால் நல்ல உதாரணத்தோடு இதை நான் ஒத்துப்போக வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் மூத்தது எங்களினுடைய தமிழ் மொழியோடு தமிழ் மொழியோடு சரிசமமாக உருவாகி எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. ஆனால் அத்தனை மொழிகளும் கால ஓட்டத்திலே அடிபட்டு போய்விட்டது. அதுக்கு வரி வடிவமும் இல்லை, ஒலி வடிவமும் இல்லை. ஆனால் தமிழ் தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்டது. எப்போது கணினித்தமிழாக செம்மொழி என்கின்ற அந்தஸ்து பெற்றதோ அதிலிருந்து தமிழ் மொழிக்கு இனி இல்லை என்ற ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்றால் அது மாறி வருகின்ற சமுதாய சூழலினாலேதான் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அதே போலத்தான் எங்களினுடைய கூத்துவழி நாடகங்கள், இசை நாடகங்கள் தங்களை தாங்களே தகவமைத்துக் கொண்டது. ஒரு காலத்திலே வைரமுத்துவினுடைய நாடக பேடைகளை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த லயஞான குபேர பூபதி தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த காணொளிகளை நாங்கள் காண முடியாது. ஆனால் அதற்கு பிற்பாடு நவீன தகவல் தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகு இன்றைக்கும் இசை நாடகத்தினுடைய தந்தைகளாக தாயாக இருக்கின்ற நடிகமணி வைரமுத்துவை சரி அல்லது சந்திரமதி செல்வத்தை சரி இன்றைக்கும் கண்டுகொண்டிருக்கிறோம் என்றால் தமிழர்களை, கலைகளை, கூத்துக்களை, பண்பாடுகளை தகவமைப்பதற்கு மாறி வருகின்ற சமுதாய சூழல் வழிகோலி இருக்கிறது என்றால் அதனாலே நாங்கள் பெற்றது அதிகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பெற்றது அதிகமே என்கின்ற அணியினுடைய தலைவர் நண்பர் சர்வேஸ்வரா தன்னுடைய தொகுப்புரையை இப்பொழுது முன்வைக்கிறார். எங்கள் அருமை நேயர்களை மீண்டும் சந்திக்க கிடைத்த வாய்ப்புக்காக மிக்க மகிழ்ச்சி. தீபத்திருநாள் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்காக. நடுவர் அவர்களே, தொகுப்புரைக்காக ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள், நன்றி. இந்த மாறி வருகின்ற சமூக சூழலிலே நம்முடைய இளைய தலைமுறை நன்றாக அடிபட்டிருக்கிறது. அவர்களால் நம்முடைய இளைய தலைமுறை எப்படி இருக்கிறது என்பதற்கு அண்மையிலே என்னுடைய நண்பர் ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என்னோடு அடிக்கடி அரங்குகளிலே தோன்றுகின்ற ஒரு நண்பர் யாழ்ப்பாணம் கோண்டாவிலே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளையை அங்கே கோண்டாவிலிருந்து இந்த நகரப்பகுதியில் இருக்கின்ற பாடசாலைக்கு தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஏற்றி வருவார். வருகின்ற பொழுது அவர் வருகின்ற கடக்கின்ற பாதையிலே இந்த நவீனமான கார்கள் விற்கின்ற ஒரு கடை இருக்கிறது. அதை கடந்து வருகின்ற ஒரு நாளிலே அந்த குழந்தை அப்பா அந்த என்னுடைய நண்பரை பார்த்து கேட்கிறது, அப்பா இங்கே நிற்கிற காரெல்லாம் விற்கிறதுக்காகவா வைத்திருக்கிறார்கள்? நாங்கள் நல்லூரில் இந்த சின்ன சின்ன கார் பார்த்த காலம். இன்றைக்கி நம்முடைய சமூகம் உண்மையான காரை பார்க்குது. இப்போ இவர் சொன்னார், ஓமம் விற்கிறது தான் இருக்கிறது, நீ படித்து பெரிய ஆளாகி பெரியவனா வளர்ந்த பிறகு ஒரு காரை வாங்கித்தவன் அப்பாவுக்கு, அப்பா ஓடுவன் தானே என்று சொல்லிவிட்டார். பிள்ளை அமைதியாக இருந்தது. தாண்டி வந்து திண்ணவேலி சந்தி வந்த பொழுது கேட்டான், அப்பா நீங்கள் அப்பப்பாவுக்கு வாங்கி கொடுத்தீங்களோன்னு. ஓஹோ, ஒரு இது என்ன நிலைமை என்றால் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய ஆற்றலும் தனித்துவம் மிக்கவர்களாக, அறிவாற்றல் மிக்கவர்களாக நம்முடைய இளைய சந்ததி இருக்கிறது என்றால்
அவனுடைய சிந்தனை என்பது உயர்ந்த பட்சமாக இருக்கிறது என்றால் அதை உருவாக்கி கொடுத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய மாறி வருகின்ற சமூக சூழல். நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு இந்த சமூகத்திலே ஒரு குழப்பத்தை தோற்றுவித்துக் கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த அணியினர். இந்த பண்பாடு கலாச்சாரம் என்றெல்லாம் தேவைக்கு அதிகமாகவே நாங்கள் பேசுகிறோம். நடுவர் அவர்களே, நம்முடைய பண்பாட்டிலே சுமை தாங்கி என்கின்ற ஒரு காலத்தில் இருந்தது. அந்த நேரத்தினுடைய தேவை அது. அந்த காலத்திலே தலையிலே சுமந்து கொண்டு கடகங்களை கொண்டு சந்தைக்கு போனார்கள். இடையிலே சுமையை காவுவதற்காக சுமை தாங்கி இருந்தது. அந்த காலத்தினுடைய தேவையினுடைய அடையாளம் அது. அது நம்முடைய பண்பாடு கிடையாது. இந்த காலத்துக்கு சுமை தாங்கி தேவை தேவை என்று கத்தினால் அது வேறு விடயம். என்னுடைய மகன் பண்பாட்டினுடைய அடையாளமாக நீங்கள் சொல்லுகின்ற சுமை தாங்கியை தொலைத்து விட்டு நான் இப்பொழுது கையிலே வைத்திருக்கக்கூடிய தொலைபேசியை பண்ணிக் கொண்டிருக்கலாம். அவன் சொல்லுவான், என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் இணைத்து வைத்தது இதுதான் என்று சொல்லி பண்ணிக் கொண்டிருப்பான். இதுதான் காலத்தினுடைய தேவை எதுவோ அது பண்பாடாகவும் அடையாளமாகவும் மாறிவிடும். இது தவறான ஒரு கருத்தோட்டத்திலே இதுதான் நம்முடைய அடையாளம், இதுதான் நம்முடைய அடையாளம், இன்றைக்கும் சுமை தாங்கி வேணும், இன்றைக்கும் சங்கடன் படலிலே இளைப்பாறி விட்டு போக வேண்டும் என்று கேட்டால் நியாயம் இல்லை. நாங்கள் நீண்ட வழிப்பயணங்களை நடந்து மேற்கொண்டோம். கலைக்கும் என்பதற்கால் சங்கடன் படலிலே தேவைப்பட்டது. இன்றைக்கு காட்டூட்டிய கார்களிலே காப்பட் வீதிகளிலே பறக்கிறோம். இந்த நேரத்தில் அவை எல்லாம் இதற்கு. எனவே சிந்திக்க வேண்டும். எங்களுடைய கூர்ப்பு கொள்கையை கொண்ட டார்வின் சொல்லுவான், தக்கன பிழைக்கும் தகாதன மடியும். நம்முடைய சமூகம் அங்கே அன்பு சஜீவன் சொன்னது போல இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்றால் கால மாற்றத்தை விளங்கிக் கொண்டு அதற்கேற்றால் போல் தன்னுடைய பயணத்தை வடிவமைத்ததால் தான் நாங்கள் நிலைத்து நிற்கிறோம். கேட்டார்கள், நவீன யுகம் உங்களுக்கு இந்த இளைய தலைமுறை என்ன செய்திருக்கிறது? நடுவரவர்களே, சொன்னால் கண் கலங்கும், வேதனை வரும். 2009ஆம் ஆண்டு இந்த இனம் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் இழந்து நின்றதே. நீங்க சொன்னீர்களே, ஒரு தலைமுறையை கூட நாங்கள் இழந்தோம், ஒரு தலைமைத்துவத்தை இழந்தோம், ஒரு தனித்துவ பண்பை இழந்தோம். அவை எல்லாவற்றுக்கும் நீதி கேட்டு இன்றைக்கு உலக அரங்கிலே ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இந்த கைத்தொலைபேசியிலே பதிவு செய்யப்பட்ட காட்சிகள். அங்கே கெலும் மெக்ரே என்கின்ற ஒரு ஊடகவியலாளருடைய உன்னதமான போராட்டத்திற்கு கிடைத்த பயணம். நீங்க கேட்ட முகப்புத்தகத்திலே நீங்கள் சொன்ன அந்த மூத்த பிரமுகர்கள், நம்முடைய அரசியல்வாதிகள் தவறான தகவலை கொடுத்த பொழுது உடனடியாக வந்தான் களத்துக்கு கெலும் மெக்ரே வந்து சொன்னான், விளக்கம் கொடுத்தான். அதை நான் பார்த்தேன். நான் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொன்னான். இதுதான் மாறி வருகின்ற சமூகம். ஆனால் இன்னும் தான் எத்தனை பேரை காணவில்லை என்கின்ற தகவல். நடுவர்களே, 30 வருடங்கள் அல்ல 60 வருடங்களாக போராடிய ஒரு தலைமுறை 6 வருடங்களிலே தனக்கான ஒரு நீதியை எதிர்பார்ப்பது என்பதே ஒரு மடமைத்தனமானது. இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். அந்த பயணம் நிச்சயமாக சரியாக இந்த பயணத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த சமூக சூழலை விளங்கிக் கொண்டு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு தடவும் ஆழமாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மடத்தரமான கருத்துக்களை அரங்கிலே கொண்டு வந்து உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சமூகத்தை தவறான பாதையிலே வழிநடத்துவதற்கு செந்தமிழ் சொல்லறிவியும் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்கின்ற கருத்தை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தன்னுடைய நிறைவான தொகுப்புரையை வழங்குவதற்காக நண்பர் சிவராஜா அவர்கள். மீண்டும் டான் சொந்தங்களையும் அறிஞர் நிறைந்த சபையையும் வணங்கி அன்பு தம்பி சர்வேஸ்வரா அவர்கள் அதிகம் ஆவேசப்பட்டார். சில கலைச்சொற்கள் இன்றைக்கு சில வியாபாரம் செய்வதற்கான கலைச்சொற்கள் அவர் வசமும் இருக்கிறது. ஆனால் உணர்வு ரீதியாக இப்படி இருக்கிறது. அவர் வழிதவறி போக மாட்டார் என்கிற நம்பிக்கையோட தம்பி, நான் சொல்ல வருகிற செய்தி, 4 தடம் கொண்ட காப்பெட் வீதிகள் வருகிற போது நாங்கள் நடந்த ஒற்றையடி பாதைகளும் வண்டில் தெருக்களும் காணாமல் போவதை பற்றிய கவலை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. ஆடை குறைப்பை பற்றியெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். அது அடுத்த சந்ததி, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒழுக்கங்கட்டது என்று பேசுகிற மடத்தனம் எங்கள்கிட்ட கிடையாது. பழையது என்பது வேறு தம்பி, பழமை என்பது வேறு. பழையது நீங்கள் சொன்ன மாதிரி அது கழிஞ்சு போகட்டும். பழமை என்பது இன்றைக்கும் நாங்கள் போற்ற வேண்டியது. நான் அடிப்படையில் சொன்னேன் இல்லையா, நடுவருக்கு விளங்கி இருக்கும். எங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு வைத்தியசாலைகளிலே பிறந்தவுடனே நர்ஸினுடைய கையில் இருந்து அப்படியே வாங்கி நர்சரி டீச்சர்கிட்ட கொடுக்குற விதமான கல்வி முறை வந்துட்டு. பிள்ளைக்கு விளையாட நேரம் இல்லை. இது எங்களுடைய அடிப்படை. ஓடி விளையாட பாப்பா, கூடி விளையாட பாப்பா, எல்லாம் போச்சுது. ஒன்றும் இல்லை. கூடி விளையாடுறதுக்கு பிள்ளையும் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றை பிள்ளை தான் இருக்குது. கல்யாணம் பேசும் பொழுது பிரபல பாடசாலைகளிலே சொல்லுகிற போது, ஐயோ எங்களுடைய இளைஞர்கள் இன்றைக்கு நல்ல காதலை இழந்து விட்டார்கள் ஐயா. ஆறுதலாக ஆய்ந்து ஓய்ந்து காதலிக்க நேரம் இல்லை.
அந்த காலத்தில் மெதுவாக தொடலாமா அப்படி பெர்மிஷன் எல்லாம் கேட்கறது இல்லை. எங்கேயாவது போகிற வருகிற போது பஸ்ஸுக்கு உரசி கொண்டு போகிற காதல் மட்டும்தான் இருக்குது. உரசினா தீ பிடிக்கலாம், ஐயோ பத்திக்கிச்சு பத்தலாம், பத்தாமலும் போகலாம். கொஞ்சம் ஈரமாக இருந்தால் பத்தாது, இல்லைன்னா பத்திக்கிச்சு முடிஞ்சது, அவ்வளவோட முடிஞ்சது காதல். இதுதான் எங்களுடையது. தம்பி சஜீவன் அற்புதமாக சொன்னார். இன்றைக்கு கூத்து இருக்குது, கலை இருக்குது, நாங்கள் இருவட்டு வடிவமாக எல்லாம் வச்சிருக்கிறோம். மெட்ராஸ் மேல் ஐயா தந்துட்டு போனார். ஐயா, கலை என்பது நான் கலையை பார்ப்பதற்கும் சமூகம் என்ன பார்ப்பதற்கும், இருட்டறைகளிலே இருந்து கொண்டு இயந்திரங்களிலே பார்ப்பதற்கு அல்ல கலை. சரி, அந்த கலை கலைஞ்சு போச்சு, அது முடிஞ்சு. அந்த கவலையோடு தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு கிட்டிப்புல்லு, கிளித்தட்டு இருக்குதா? எங்கேயோ இங்கிலாந்திலிருந்து வந்த கிரிக்கெட்டோட வாழ்க்கை போச்சு, இளைஞர்களுக்கு தெரியாது. இசையோடு வாழ்ந்த ஒரு சமூகம். குழந்தை பிறந்தால் தாலாட்டு, யாராவது போச்சு என்றால் ஒப்பாரி, அந்த சுற்றி இருந்து கிளவி நிலத்தில் இருந்து 2 அடி 3 அடி உயரத்துக்கு எழும்பி தலையில் அடிச்சடிச்சு அழும். போனவனுடைய பெருமையை சொல்லி பேசும். இன்றைக்கு நாங்கள் கண்ணீரஞ்சலி பிரசுரம். அண்மையில் நடந்தது, ஒருத்தனுக்கு கல்யாணமே ஆக இல்லை, ஊர் போற்றும் குழந்தைகளை உபந்தளித்தீர், பார் போற்ற மனையாளோடு வாழ்ந்திருந்தீர் என்று நோட்டீஸ் அடிச்சிருந்தான். ஓஹோ, அது கந்தசாமி கடிச்சது, பேரை மாற்றி செல்லத்துறை கடிச்சு விட்டான். வந்தவன் முழுக்க தேடி திரிகிறான், ஆறுக்கடா குழந்தை கொடுத்தவன், ஊர் முழுக்க குழந்தை கொடுத்தான் இல்லையா, நோட்டீஸ் இருக்குது. இந்த கவலத்தில் வந்து நிற்குது எங்களுடைய இளைய தலைமுறை. இந்த கவலையில் தான் ஐயா பேசுகிறோம். உணவு எல்லாம் காலையில் 4 மணிக்கு வருகுது. முத்தை தெரு, பத்தை திருநகை மியூசிக்கோட பான் வண்டி வந்தால் இரவு 10 மணி வரையில சுத்தி ஓடுது. ஒருவேளை இந்த வருத்தம் வரக்கூடாது, வரகு சாமை தினை என்று சொன்ன அந்த பாரம்பரிய உணவு போச்சு. மொழி, நான் தம்பிக்கு சொன்னேன், தம்பி பண்ணுகிறத பற்றி எல்லாமே எனக்கு கவலை இல்லை, நீ உதவி பண்ணு, ஹெல்ப் பண்ணாதே, அதைத்தான் சொன்னேன். இதைத்தான் சொல்லுகிறேன் ஐயா. நீ உழைப்பிலே உழைப்பு பண்ணு, ஏர்ன் பண்ணாத. விளங்கலை நமக்கு என்ன செய்கிற என்ன பண்ணுகிறான்றது விளங்கக்கூடிய விதமாக பேசு. ஒரு சின்ன பையன், நான் நினைக்கிறேன் ஒரு 4ஆம் 3ஆம் தரத்தில் படிப்பான், வந்து சொன்னான், சார் எங்களோட அம்மா சொல்லுகிறா தன்னை மம்மின்னு பேசப்படாதாம். இப்போ அம்மாவுக்கு மம்மின்றா கோபம் வருது, மம்மின்னு பேசப்படாது, மம்முன்னு சொல்லு. அப்படின்னா பெரியம்மாவை எப்படி கூப்பிடுகிறது, சித்தியை எப்படி கூப்பிடுகிறது? நான் சொன்னேன், பெரியம்மாவை மேக்சிமம் கூப்பிடு, சித்தியை மினிமம் கூப்பிடு, முடிஞ்சது பிரச்சனை. எப்படி பெரியம்மா அம்மா மம்மண்டா, அம்மா மம், அதை விட பெரியம்மா மேக்சிமம் தான். அதை விட மினியா இருந்தா மினிமம். இப்ப மேக்சிமம் மினிமம் பிரச்சனை இல்லை. தம்பி, இந்த உணர்ச்சி ஊட்டுகிற கதையெல்லாம் பேசாதீங்க. 2009ஆம் ஆண்டு உலகத்தினுடைய கண்களிலே இருந்து ஒரு இனம் மறைக்கப்பட்டு, சாட்சியாக இருந்தவர்கள் அத்தனை பேரும் வெளியகற்றப்பட்டு, ஒரு இனம் கொன்றொழிக்கப்பட்ட போது எங்களுடைய கைத்தொலைபேசி தான் படம் பிடிச்சது. அதை கலம் மெக்ரே வீடியோ ஆக்கினார். ஐயா, மெத்த படித்த சட்டத்தரணி உலக அரங்கில் போய், உலக பொதுமன்றத்தில் போய் அப்படி ஒன்றும் நடக்க இல்லை என்று சொல்லி போட்டு வந்ததுக்கு பிறகு சட்டம் தெரியாமல் நீரும் நானும் பேசக்கூடாது. இதுதான் இந்த முக்கியமான செய்தி. விளங்குதா? இளைய தலைமுறை தன்னுடைய தியாகத்தை கூட இந்த துரோகங்களிடம் இழந்திருக்கிறது என்கிற வேதனையை தான் நான் தொடக்கத்தில் பதிவு செய்தேன். மெத்த படித்தவன் சொல்லிட்டான் ஐயா, படித்தவன் சொன்னால் சரியா இருக்கும் என்கிற அடிப்படையில் இளைய தலைமுறை கேட்டது போல இருக்கிறது. படித்தவன் சொன்னால் சரியா இருக்கும், இருக்க வேணும். இதுதான் எங்களுடைய கவலை. இந்த வேதனையை தான் நாங்கள் பதிஞ்சோம். மறுபடி பண்பாடு சீர்கட்டுது, கலாச்சாரம் அப்படி இல்லை, அது மாறும். காலம் மாற மாற, சமூகம் மாற மாற, வாழ்க்கை முறை மாறும், அதில் கவலை இல்லை. ஆனால் இழக்கக்கூடாத மொழி, பண்பாடு, எங்களுடைய உணர்வு சார்ந்த வாழ்வியல், பாரம்பரிய சொத்துக்களாக இருக்கக்கூடிய விளையாட்டுக்கள், கலைகள், இவைகளை எல்லாம் இளைய தலைமுறை தரிசிக்காமலே நகர்ந்து விடுமோ என்கிற வேதனையோடு பேசினோம், வெறுப்பாக பேசவில்லை. மீண்டும் என்னுடைய வாய்மொழி கேட்டமைக்கு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, இந்த மாறி வரக்கூடிய சமூக சூழல் எங்களிடம் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் வைத்து பார்க்கிறோம், இன்றைக்கு முதுமை என்கின்ற நிலையிலே வாழ்கின்றவர்கள் பலர். இந்த சமூக சூழல் மாற்றங்களுக்குள்ளே இன்றைக்கு யாழ்ப்பாணமாகட்டும், வடகிழக்காகட்டும், எங்கனும் முதியோர் இல்லங்கள் பெருக்கெடுத்து செல்கின்றன. ஏன் என்று ஒரு கணம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு நிலையில் மருத்துவ வசதிகள் பெருகி முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அன்பு என்பது இன்றைக்கு விலை பேசப்பட்டு விட்டது. தந்தை தாய் என்கின்ற உறவு நிலையிலே இருக்கக்கூடிய பிணைப்பு இன்றைக்கு விலை பேசப்படுகிறது. ஒரு நிலையில் அன்னையர் தினம் கொண்டாடுகிறார்கள், தந்தையர் தினம் கொண்டாடுகிறார்கள். மே மாதத்திலே வருகின்ற 2வது ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிறேன், அது அன்னையர் தினம். அடுத்து வருகின்ற ஜூன் மாதத்திலே வருகிற 3வது ஞாயிற்றுக்கிழமை அது தந்தையர் தினம்.
அன்றைக்கு ஒரு விஷிங் கார்டு ஒன்றை அனுப்பிவிட்டு தங்களுடைய கடமை முடிந்துவிட்டது என்று நினைக்கின்ற மேலைத்தேயத்தவர்களைப் போல இன்றைக்கு இங்கும் இளையவர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் இந்த சமூக சூழலை பார்க்கின்ற பொழுது இளையவர்கள் பல செயற்பாடுகளை சாதித்து காட்டியிருக்கிறார்கள். தொழில்நுட்பம் சார்ந்து இன்றைக்கு உலக அரங்கிலே தமிழர்களுக்கு என்று ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை கொண்டு சென்றது இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கையாளுகையிலே தேர்ச்சி பெற்ற இளையவர்கள்தான். அதைவிட இளையவர்கள் இன்றைக்கு சமூகத்திலே எத்தனையோ பேணுகைகளை மேற்கொள்கிறார்கள். இப்படி இளையவர்களால் இந்த சமூகம் வாழ்கிறது என்கின்ற செய்தியை சொல்லி இளையவர்கள் இன்றைக்கு பெற்றது அதிகம், தலைமுறை பெற்றது அதிகம் என்று இந்த அணியினர் தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்தார்கள். இல்லை இல்லை, இளையவர்கள் தொலைத்ததுதான் அதிகம். இன்றைக்கு அன்பை தொலைத்து விட்டார்கள், உறவு முறைகளை தொலைத்து விட்டார்கள், மொழியை தொலைத்து விட்டார்கள், பண்பாட்டை தொலைத்து விட்டார்கள். இப்படியே தொலைத்தது அதிகமாகிவிட்டதே என்று இங்கே இருக்கக்கூடிய சிவராஜா தலைமையிலான அணியினர் தங்களுடைய கவலையை முன்வைத்தார்கள். இந்த நிலையில் பெருமக்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய கோலங்களை பார்க்கிறோம். இயந்திரமயப்பட்ட வாழ்க்கையைத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வசதிகள் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு நேரம் இல்லையே என்கின்ற கவலையோடு தான் இருக்கிறோம். அண்மையிலே ஒரு முகப்புத்தகத்திலே ஒருவர் பதிந்திருந்தார், எனக்கு சைக்கிள் ஓடுவதற்கு வசதி இல்லை, பின்னர் ஏதோ ஒரு விதமாக சைக்கிளை பெற்றேன், பின்னர் ஆசைப்பட்டேன் மோட்டார் சைக்கிளை பெற்றேன், பின்னர் காரை பெற்றேன், ஆனால் இன்றைக்கு நோயை பெற்றேன், மீண்டும் டாக்டரிடம் போனேன், அவர் சொன்னார் ஜிம்மிற்கு போங்கள் என்று. ஜிம்மிற்கு போனால் அங்கே மீண்டும் ஓடாத சைக்கிளை தந்து ஓடச் சொல்கிறார்களப்பா என்று வேதனைப்பட்டார். ஆக இன்றைக்கு நோய்களை கூட இன்றைக்கு நாங்கள் இலவச இணைப்புகளாக பெற்றிருக்கிறோம். எங்களுடைய சாப்பாட்டு பழக்கங்களினால் அவை தொற்றிக்கொண்டு வந்துவிட்டன. எவை என்றால் தொற்றா நோய்கள். ஆக மொத்தத்திலே இவற்றிற்குள்ளே பெற்றது எது, இழந்தது எது என்று விரித்து சென்றால் அவை ஏராளமாகவே இருக்கும். ஆனால் எங்களுடைய சமூகம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் எதை தொலைத்திருக்கிறது? அன்பை தொலைத்திருக்கிறது, பக்தியை தொலைத்திருக்கிறது. ஒரு தந்தையை பேண வேண்டும், தாயை பேண வேண்டும், நண்பர்களை பேண வேண்டும், அயலவர்களை நேசிக்க வேண்டும் என்கின்ற உறவு முறையை தொலைத்திருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே எங்கு பார்த்தாலும் திருமண மண்டபங்கள், ஒழுங்கைக்கு ஒழுங்கை திருமண மண்டபங்கள் வந்து விட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். நான் வேடிக்கையாக சொல்வதுண்டு, இன்னும் சவப்பட்டி மண்டபங்களைத்தான் யாழ்ப்பாணத்திலே சந்திக்கவில்லை, அவை கூட காலப்போக்கிலே வந்துவிடக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. ஆக மொத்தத்திலே நாங்கள் இழந்து 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 கொண்டுதான் வருகிறோம். அன்பை தொலைத்தோம், அகம் சார்ந்த உணர்வுகளை தொலைத்தோம். இப்படியே பார்த்தால் ஒரு இயந்திரமயப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே தான் எங்களுடைய சமூகம் சிக்குண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த சமூகம் மென்திறன்களை பெற வேண்டும். அப்படியான மென்திறன்களை பெறுகின்ற பொழுதுதான் இந்த சமூகம் நல்ல சமூகமாக, பண்புள்ள சமூகமாக மலர்ச்சி பெறும். ஆக மொத்தத்திலே மாறிவரக்கூடிய இந்த சமூக சூழலில் எங்களுடைய இளைய சந்ததி இழந்ததுதான் அதிகம். அன்பை, உணர்வை தொலைத்து இன்றைக்கு நிற்கிறது என்கின்ற அடிப்படையில் இழந்ததுதான் அதிகம் என்று இந்த மன்று தீர்ப்பாக சொல்லி, தீபத்திருநாளிலே இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பினை நல்கி உலக அரங்கிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எங்களை கொண்டு சென்று நிறுத்தி இருக்கக்கூடிய அன்பிற்கினிய டான் தொலைக்காட்சியினுடைய இயக்குனருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் டயஸ், நிகழ்ச்சி தொகுப்பாளர் பானுகன் ஆகியோருக்கும் எங்களுடைய இனிமையான தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, இதுவரை உங்கள் விழிகளை திறந்திருந்து எங்களுக்காக காது கொடுத்த, கண் பார்த்த உங்களுக்கும் எங்கள் நன்றியை கூறி விடை கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.